அல்லாஹ் இந்த மக்களுக்கு குர்ஆன் நினைவுபடுத்துகிறான். யா அய்யுவன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து சொல்றான். அல் கரும் இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் மேல் சொல்கின்றான் வல்லாஹு ஹுவ, ஆனால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுப்பா. நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவை சிந்திச்சு பாருங்க. நம்ம யோசிச்சு முடியுமா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், நமக்கு என்ன தேவையா இருக்குது? அத்தியாவசிய தேவை என்ன சொன்னாக்கா, நீர் வேண்டும், உணவு வேண்டும், வெளிச்சம் வேண்டும். இவை எல்லாம் இருந்தால் தான் ஒன்று பழகி நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நடக்க முடியும். நம்ம கண் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணை கொண்டு அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் பார்க்க முடியாது. எல்லாமே பலவீனமாக கொடுக்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தில் எல்லாம் எல்லாம் படைச்சு வச்சுட்டான். உனக்கு எந்த சிரமமும் கிடையாதுப்பா, நான் ஒன்று படைச்சிருக்கேன், என்னை வணங்குன்னு சொல்கிறான். எதற்காக அவன் படைச்சேன் அதையும் சொல்லியாச்சு. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே இருக்குப்பா, அல்லாவோட உதவி தேவையில்லை என்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் சூரியன் ஒதுக்கலையா, இந்த உலகத்தில் வெளிச்சம் கரண்ட் இல்லையா, நம்மளால் அடுத்தவங்க பார்க்க முடியாதுங்க. அந்த காற்று இல்லையா, அவங்க என்ன பேசுறாங்க என்பதை நம்மளால் கேட்க முடியாதுங்க. நம்ம உயிர் வாழ வேண்டும் என்றால் சுவாசிக்க காற்று வேண்டும். அந்த காற்றால நிறுத்தணும் வச்சுக்கோங்களேன், நம்ம உயிர் வாழவே முடியாது.